வாணியம்பாடியில் தாய் மற்றும் மகளுடன் உறவு வைத்த நபர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி முஸ்லிம்பூர் பகுதியை சேர்ந்த ஜபியுல்லா. இவருக்கு கதீஜா ஜல் 38 என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்து 4 பிள்ளைகள் உள்ள நிலையில் கதீஜா நடத்தை சரி இல்லாததால் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு விவகாரத்து நடைபெற்றது. இந்நிலையில் கதீஜா முஸ்லிம்பூர் பகுதி குண்டு முஹம்மது இப்ராஹிம் தெருவில் பிள்ளைகளுடன் தனியாக வசித்து வந்துள்ளார். அப்போது கபூராபாத் பகுதியை சேர்ந்த கார் ஓட்டுனர் இர்ஃபான். இவருக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ளன. இர்ஃபான் கதிஜாவை சந்திக்க அடிக்கடி அவருடைய வீட்டிற்கு சென்று வருவதும் அவருடன் தனிமையில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. கதீஜாவின் மகள் 7ஆம் வகுப்பு மாணவி உடன் இர்ஃபானுக்கு தொடர்பு ஏற்பட்ட சிறுமியை வெளியில் அழைத்து சென்றுள்ளார். இது குறித்து கதீஜா முன்னாள் கணவர் ஜபியுல்லாவை தொடர்பு கொண்டு மகள் காணவில்லை என்று கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சிறுமியின் தந்தை ஜபியுல்லா சம்பவம் குறித்து வாணியம்பாடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் அனைத்து மகளிர் போலீசார் இர்ஃபான் மற்றும் சிறுமியின் தாய் கதிஜாவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் இர்ஃபான் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததும் அதற்கு சிறுமியின் தாய் உடந்தையாக இருந்ததை விசாரணையில் தெரியவந்தது. பின்னர் சிறுமிக்கு பாலியல் பலாத்காரம் செய்த இர்ஃபானுக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் பாலியல் வன்கொடுமைக்கு உடந்தையாக இருந்த சிறுமியின் தாய்